டெங்கு பரவலின் தற்போதைய நிலைமை என்ன? இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 40,440க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 23 ஆகும். அவர்களில் 4 சிறுவர்கள் ஆவர். இன்று வரை 40,443 டெங்கு நோயாளர்களும் 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இவர்களில் பெரும்பாலான நோயாளர்கள் கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, காலி, ரத்தினபுரி, கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருந்து பதிவாகியுள்ளனர். எனவே இந்த காலகட்டம் டெங்கு நோய் பரவக்கூடிய மிக ஆபத்தான காலம் என்பதால் பொதுமக்கள் தங்களது சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பதிவாகும் டெங்கு நோயாளர்களில் 50% மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். டெங்கு நோயாளர்கள் அதிகரித்துள்ளமையினால் தற்போது பல பிரதான மற்றும் அடிப்படை வைத்தியசாலைகளின் நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அங்கோட தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலை, கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹோமாகம வைத்தியசாலை உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அந்த வைத்தியசாலைகளின் அதிகபட்ச எண்ணிக்கையை எட்டியுள்ளது. இதற்கு மேலதிகமாக கம்பகா, களுத்துறை, புத்தளம், குருநாகல், கேகாலி, குளியாப்பிட்டிய, ரத்னபுரி, அம்பிலிப்பிட்டிய, தங்காலி, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அவற்றின் அதிகபட்ச எண்ணிக்கையை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னகர கூறியுள்ளார். இதேவேளை ஹொரண ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெறும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். காய்ச்சல் ஏற்பட்டால் அது டெங்குவாக இருக்கலாம் என சந்தேகித்து உடனடியாக சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னகர் குறிப்பிட்டுள்ளார். எனவே உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்று தமக்கு ஏற்பட்டுள்ளது டெங்கு நோய்தானா என்பதை உறுதிப்படுத்தி மருத்துவ ஆலோசனைகளுக்கு அமைய செயல்படுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெங்கு ஒழிப்பிற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன? தமது சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுழம்புகள் பெருகுவதை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இதற்காக ஒவ்வொரு குடிமகனும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என சுகாதார பிரிவினர் மேலும் வலியுறுத்துகின்றனர். 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் அமல்படுத்தப்பட உள்ளது. பொது இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த ஒழிப்பு வாரம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட உள்ளது. முதல் 3 நாட்கள், அதாவது 15, 16, 17 ஆகிய திகதிகளில் பொது இடங்களிலும், 18ஆம் தேதி பாடசாலைகள், பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றுக்காகவும், 19ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்காகவும், சனிக்கிழமையான 19ஆம் தேதி வீடுகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை போலீசாரின் மத்திய சுற்றுலா பாதுகாப்பு பிரிவு மற்றும் கொழும்பு மாநகர சபை இணைந்து ஏற்பாடு செய்த விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று கொழும்பு 7 பகுதியை உள்ளடக்கியதாக நடத்தப்பட்டது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சில வளாகங்களில் நுழம்பு பரவுவதற்கான பகுதிகள் கண்டறியப்பட்டன. ஒரு இடத்தை நுழம்பு பெருகும் வகையில் வைத்திருந்தால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என்ன? ஒரு இடத்தை அசுத்தமாக வைத்திருப்பது, நோய் பரவக்கூடிய வகையில் ஒரு இடத்தை வைத்திருப்பது இலங்கையின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும். இது சாதாரண குற்றமல்ல, ஒரு கடுமையான குற்றவியல் குற்றமாகும். இவ்வாறான குற்றவியல் குற்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்படுவது அரசு சேவையில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு கூட தகுதியற்றதாக மாறிவிடும். கடந்த 3 நாள் சோதனையில் சுமார் 75,400 வீடுகள் பரிசோதிக்கப்பட்ட போதிலும் போலீசாரால் 76 வழக்குகள் மாத்திரமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் 7, 8, 9, 10 ஆகிய திகதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது ஸ்ரீலங்கா போலீசார் அல்லது சுகாதார ஊழியர்களால் ஏதேனும் ஒரு வளாகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்து மீண்டும் 18ஆம் திகதிக்கு மேல் நடக்கும் பரிசோதனைகளின் போது அதே நிலைமை நீடித்தால் அவர்கள் பெரும்பாலும் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும். ஏனெனில் அங்கு கடுமையான அலட்சிய போக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக கட்டுமான பணிகளை மேற்கொள்பவர்கள் இந்த நேரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 98வது பிரிவின் கீழ் ஏதேனும் ஒரு கட்டுமான தளம் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு அல்லது ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக நீதவான் கருதினால் அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு.
எனவே இந்த கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படும் தளங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம். அடுத்ததாக பாடசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள் மீது விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அதன் நிர்வாகத்தினர் மற்றும் பொறுப்பானவர்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இவ்வாறான இடங்களை சுத்தப்படுத்துவதையே இந்த 6 நாள் செயற்பாட்டு காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.